கடந்த ஒரு சில மாதங்களாகவே நாம் இந்த பொருளாதார பெருக்கத்தை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த வாரங்களுக்கு முன்பாக நாம் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம். ஆபிரகாமின் சந்ததிகள் நீங்களும் நானும் எப்படி ஆபிரகாமின் சந்ததிகள்? விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். ஆமென். ஒருவேளை மாம்சத்தின்படி நீங்கள் நானும் இஸ்மவேலாக ஈசாக்காக பிறக்காமல் இருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததிகள். ஆபிரகாம்னு சொல்ற அளவுக்கு ஆபிரகாம் யாரு? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆகவே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கடவுள் அவன் மேல சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்பதுதான் கீ. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கான கீ தேவனை விசுவாசித்தான். சொல்லுங்க, விசுவாசித்தான். சத்தமா சொல்லுங்க, விசுவாசித்தான். விசுவாசம் தான் கீ, வேற எதுவுமே இல்லை. விசுவாச பிரமாணம் வேலை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் விசுவாசத்தில் வேலை செய்ய வேண்டும். விதைக்கும் போது விசுவாசத்தில் விதைக்க வேண்டும். வாழ்க்கை விசுவாசத்தில் வாழ வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நாங்கள் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் எதையுமே கண்ணில் பார்க்கல, ஆனா எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்ணில் பார்க்கலன்றதுனால அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் தேவனை பார்க்கல, அவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? காற்று பார்க்கல, ஆனா காற்று இருக்குது. நாம் பார்த்து விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப விசுவாசம் தான் எல்லாவற்றுக்கும் திறவுகோலா இருக்குது. விசுவாசம் எப்படி வருது? கேட்கறதுனால வருது. கேட்கறது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அதனாலதான் பாருங்க, அதிகமா கேட்கணும். கேட்க 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 விசுவாசம் பெருகும். ஏன் விசுவாசம் பெருகணும்? விசுவாசத்தினாலதான் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் மாறினான். விசுவாசத்தினாலதான் ஆபிரகாம் பிள்ளையை பெற்றுக் கொண்டான். விசுவாசத்தினாலதான் ஆபிரகாம் கானானை சுதந்தரித்தான், எகிப்தை சுதந்தரித்தான். இல்லையா? ஆமான். விசுவாசத்தினாலதான் எல்லாமே நடந்தது. சொல்லுங்க, பை ஃபெய்த், நாட் பை சைட், பை ஃபெய்த். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பவுல் சொல்றாரு, அப்ப நீங்க நானும் விசுவாசத்தினாலதான் நமக்கும் எல்லாமே நடக்கும். நம்ம ஆபிரகாமின் சந்ததிகளா இருக்கிறோம். ஆபிரகாமினுடைய சந்ததிகளா இருக்கிறோம். இப்ப கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், நாம் ஆபிரகாமின் சந்ததி என்பது பிளாங்கா சொல்ல போனா நாம் விசுவாசத்தினாலே ஒரு பணக்கார வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். அப்படிதான் அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால உங்கள்கிட்ட கேட்டேன், நாம் விசுவாசத்தினாலே லாசருவின் சந்ததிகள்னு சொல்லல, ஆபிரகாமின் சந்ததிகள்னு சொல்லுது. ஏன் லாசருவின் சந்ததின்னு சொல்லியிருக்கலாமே? லாசரு ஆபிரகாமுடைய மடியில் போய் உட்கார்ந்தாரு, அவர் நீதிமானாக தான் இருந்தாரு, பரிசுத்தவானாக தான் இருந்தாரு, பரலோகத்துக்கு போனாரு. நீங்கள் நானும் விசுவாசத்தினால ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லாமல் லாசருவின் சந்ததின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லியிருக்குன்னா, பிரஜாதிகளுக்கு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் சேர வேண்டும் என்று கர்த்தர் நம்மை ஆபிரகாமின் சந்ததிகளாக மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க, என் தலைமையில ஆசீர்வாதம் இருக்குது. சொல்லுங்க, நான் பணக்கார சந்ததி. சொல்லுங்க, நான் பணக்கார சந்ததி. ஒருவேளை நீங்க ஏழையா இருக்கலாம், ஏழ்மையில இருக்கலாம், ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனா பைபிள் முற்றிலும் வேற ஒன்றை நம்ப சொல்லுகிறது. என்னத்தை நம்ப சொல்லுது? நான் ஒரு பணக்கார வம்சத்தை சேர்ந்தவன். சொல்லுங்க, நான் ஒரு பணக்கார சந்ததி, நான் ஒரு பணக்கார வம்சத்தை சேர்ந்தவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு எல்லாம் எங்க அப்பா வச்சிருக்கிறாரு, என் மூதோதையர்கள் வச்சிருக்கிறாங்க, ஆபிரகாம் சேர்த்து வச்சிருக்கிறாரு. இப்போ ஆபிரகாம் எப்படி எல்லாவற்றையும் உடையவரா இருக்கிறாரோ அப்படியே நானும் உடையவனா இருக்கும்படிக்கு எனக்குள்ள இப்போ என்ன வேலை செய்யுதுன்னா, ஃபெய்த் வேலை செய்யுது. சொல்லுங்க, விசுவாசம் வேலை செய்கிறது. சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் வேலை செய்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன், ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினாலே பஞ்சத்தை ஜெயித்தானோ, ஈசாக்கு அப்படியே விசுவாசத்தினாலே பஞ்சத்தை ஜெயித்தான். நான் சொல்றேன், உங்கள் பற்றாக்குறையை ஜெயிப்பீர்கள். இந்த 8வது மாதம் பற்றாக்குறையை ஜெயிக்கிற மாதம். இந்த 8வது மாதம் உங்கள் பஞ்சத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகிற மாதம். இந்த 8வது மாதம் நீங்கள் தோண்டுகிற கிணறு எல்லாம் தண்ணீர் கொடுக்கும். இந்த 8வது மாதம் பெலிஸ்தியர்கள் உங்களை கண்டு பொறாமை கொள்வார்கள். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க, ரிசீவ் பண்ணுங்க. இந்த 8வது மாதம் எட்டாத உயரத்திற்கு நான் சொல்லுகிற மாதம். கதவுகள் திறக்கும். 8வது மாதம் உங்களோடு இருக்கிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 8வது மாதத்துல நீங்க ரொம்ப பெருசா ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. எப்படி? எங்க வேலைக்கு போலையே சார், எனக்கு வருமானம் இல்லையே சார், அல்லது நான் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வாய்க்குன்னு நினைக்கிறேன், ஆனா வாய்க்க மாட்டேன். கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் பேசுறதை நிறுத்திட்டு விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். சொல்லுங்க, விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, 8வது மாசம் எல்லாத்தையும் நான் சுதந்திரிப்பேன்.
7 மாசம் சுதந்திரிக்காதெல்லாம் 8வது மாசத்துல வரும். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். இந்த 8வது மாதம் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். வர வர விருத்தி அடைந்தான், பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். இவனை எங்கெல்லாம் துரத்துறாங்களோ அங்கெல்லாம் போய் தோன்றான், அங்கெல்லாம் தண்ணி வருது. நான் சொல்றேன், நீங்க துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நீங்க போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் உங்களோட வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போற இடங்கள்லாம் சும்மா இருக்க மாட்டீங்க. ஈசாக்கு சும்மா இருக்க மாட்டான்றான். எல்லாம் இந்த ஊர்ல இருன்னு சொன்னா இருக்க வேண்டியதானே, விதைக்க ஆரம்பிக்கிறான். நான் சொல்றேன், நீங்க போகிற இடங்கள்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கிரியை செய்வார், உங்களோட பேசுவார், ஒன்றை துவங்க சொல்லுவார், ஒன்றை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள், ஒரு விதையை விதைப்பீர்கள். நான் சொல்றேன், கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குன்னு காமிக்கிறதா அவர் வேலை. ஹல்லேலூயா, அதுதான் அவர் வேலை. இந்த 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 3:22 பவுல் சொல்றாரு, அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம். இப்ப வாக்கு தத்தம் பலிக்காம போக முடியாது. வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசிக்கிறவர்களுக்கு பலிக்கும். சொல்லுங்க, பலிக்கும். சொல்லுங்க, என் தலை மேல வாக்கு தத்தம் பலிக்கும். சொல்லுங்க, என் தலை மேல வாக்கு தத்தம் பலிக்கும், என் பிள்ளைகள் மேல வாக்கு தத்தம் பலிக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க, என் குடும்பத்தின் மேல வாக்கு தத்தம் ரிசீவ் பண்ணுங்க. என் குடும்பத்தின் மேல வாக்கு தத்தம் பலிக்கும். நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொன்றின் மேல வாக்கு தத்தம் பலிக்கும். நான் இப்ப பின்னோக்கி செல்ல மாட்டேன், நான் முன்னோக்கி செல்லுவேன். வாக்கு தத்தம் என்னை முன்னோக்கி தள்ளி விடுகிறது. வாக்கு தத்தம் என்னை வாளாக்காமல் தலையாக்குகிறது. வாக்கு தத்தம் என்னை கீழாக்காமல் மேலாக்குகிறது. வாக்கு தத்தம் என்னை நிறைவான மனுஷனாய் மாற்றுகிறது. சொல்ல மாட்டீங்களே, வாக்கு தத்தம் உங்கள் வாழ்வின் மேலே கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நானும் வாக்குத்தத்தத்தின் சந்ததி. நீங்கள் நானும் வாக்குத்தத்த சுதந்திரிக்கிறவர்கள். மூதாதையர்கள் சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்காக நினைச்சீங்க? சொல்லுங்க, எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. எனக்காக. நான் தான் பேரன், நான் தான் சுதந்திரவாளி. சொல்ல மாட்டீங்களே கை தட்டி, நான் தான் சுதந்திரவாளி. என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சுதந்திரிக்கும்படியாக தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓ லார்ட், ஆமென். இப்ப வாக்குத்தத்தின் சந்ததி பாவத்தில் இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. 7 பிற்போக்கான காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை கட்டி இருக்குது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அவங்க வாக்குத்தத்தை சுதந்திரிக்கணும். ஆனா சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு இந்த பிற்போக்கான காரியங்கள் கட்டி இருக்குது. என்னென்ன காரியம்? 1 பாவம், 2வது நியாயப்பிரமாணத்தின் சாபம், 3வது வியாதிகள், பாடுகள், இந்த மரண பயம், 4வது பற்றாக்குறை கடன், 5வது தோல்வி மனப்பான்மை, 6வது பிசாசின் ராஜ்யத்திற்குள்ள அடிமைப்பட்டு கிடப்பது, 7வது தாழ்வான அளவிற்குட்பட்ட ஒரு முழுமையற்ற பூரணமில்லாத வாழ்க்கை. இதுக்குள்ள ஒரு வாக்குத்தத்தின் சந்ததி முடங்கி கிடக்குது. கிறிஸ்துவை பற்ற விசுவாசம் என்ன பண்ணுது? இதிலிருந்து நம்மளை விடுதலையாக்குது. இயேசு எதுக்கு இந்த உலகத்திற்கு வந்தார்? இயேசுவை பற்றி விசுவாசம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் நம்ம இவைகளிலிருந்து விடுதலையாக்குகிறார். நல்லா கவனிங்க, எல்லாமே அவரே பண்ணிடுறாரு. சொல்லுங்க, எல்லாமே அவரே பண்ணிடுறாரு. நீங்க ஏதாவது பண்ணுமா? நாம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, எல்லாமே அவரே பண்ணிடுறாரு. பிதாவாகிய தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தாரு. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்கள் வந்தது. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்கள் வந்தது யாருக்காக? அவனை போல விசுவாசிக்கிறவர்களுக்காக. இப்ப கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாம் ஆபிரகாமின் சந்ததிகளா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இப்ப கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பி நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை அவர் விடுதலையாக்குகிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தாழ்வு மனப்பான்மையிலிருந்து, பயத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு அளவிற்குட்பட்டவர் அவர் விடுதலையாக்கி விட்டார். சொல்லுங்க, அவர் விடுதலையாக்கி விட்டார். நம்ம கிட்ட இருந்து அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? ஃபெய்த், விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். இவ்வளவுதான். நீங்கள் நான் சிலுவையில் அடிக்கப்படல, நமக்காக அவர் அடிக்கப்பட்டாரு. ஆமையா இல்லையா? நீங்கள் நானும் நம்மளை நாமே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை, முடியாது. அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. சாபங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார், பயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் பாருங்க, கிறிஸ்தவர்கள் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள். என்ன நம்பிக்கை? நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் கிறிஸ்து எனக்காக செய்து முடித்து விட்டார். சொல்லுங்க, எனக்காக அவர் செய்து முடித்து விட்டார். இப்போ அவர் முடித்த எல்லாவற்றின் மூலமாக வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் விசுவாசத்தின் மூலமாக கிளைம் பண்றேன். சொல்லுங்க, கிளைம் பண்றேன். இப்போ நான் போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நான் அடிமைப்பட்டவனா இருக்கக்கூடாது, இப்போ நான் கீழ்பட்டவனா இருக்கக்கூடாது, நான் பயத்தில் முடங்கி இருக்கக்கூடாது, இப்போ நான் ஓரம் கட்டப்பட்டவனா இருக்கக்கூடாது. இப்போ விசுவாசத்தினாலே நீங்கள் எழும்ப வேண்டும். அதான் பைபிள் சொல்லுது, எழும்பி பிரகாசி. நீ எழும்பு, முடங்கி போய் இருக்காத, பயந்து இருக்காத, நெகட்டிவா திங்க் பண்ணாத.
பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க, நெகட்டிவாக பார்க்காதீங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படி நினைக்கலாம். நடக்குமா, நடக்காதா, முடியுமா, முடியாதா, ஆரம்பிக்கலாமா, வேண்டாமா, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நினைக்கலாம் பிரதர். ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் நானும் விசுவாசத்தில் வேலை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வேலை. இந்த படிப்பு எனக்கு வருமா யோசிக்காதீங்க. நான் பிரயாணப்படுவேனா யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க. டாக்டர் மெல்வின் அவர்கள் வந்தாங்கல்ல, ஒரு பெரிய சாட்சி. என்னன்னா, வந்தவங்க வந்த அன்னைக்கு எனக்கு கால் பண்ணாங்க. அவங்களுடைய ஒரு பெரிய லக்கேஜ், அவங்க வந்து குறிப்பிட்ட நாட்கள் வந்து ஹைதராபாத் போக வேண்டியது. அதனால் இங்கே வந்து ரூமில் வந்து வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த லக்கேஜை வந்து நான் எப்படி நான் திரும்ப வரும்போது இங்கே தான் இருக்க போகிறேன், நம்ம சர்ச்சுக்கு தான் வர போகிறேன். இங்கே ஒரு 4 நாள் தங்க போகிறாங்க, ரூம் போட்டிருக்கிறோம். அப்போது அவங்க என்ன சொன்னாங்க, அந்த லக்கேஜை வந்து இங்கே வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க சர்ச்சில். லாஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணாங்க. ஒரு பெரிய லக்கேஜ் தூக்கவே முடியல, அவ்வளோ பெரிய லக்கேஜை வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி ராத்திரி நான் பிரெயின் ஆரோன் பிரதர்லாம் போனோம், எடுத்துகிட்டு வந்துட்டோம், வந்துட்டு வச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் அவங்க ஹைதராபாத் போனோம். ஒரு 11-11:30 ஃப்ளைட்டு ஹைதராபாத் போகணும். அவங்க நான் அப்போ என்னுடைய காலேஜ் வேலையாக வெளியே போயிட்டுருக்கிறேன். திடீர்னு ஹலோ பிரதர்னு மெசேஜ் வருது. டாக்டர் மெல்வின் மெசேஜே பண்ண மாட்டார் எப்போவுமே, ஏதாவது வேலை நான் மட்டும் பண்ணுவார். ஹலோ பிரதர் மெசேஜ் வருது. மெசேஜ் ஒன்று நான் என்னடா திடீர்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கிற நேரத்தில் அப்படி டக்குன்னு நின்றுட்டு சொல்லுங்கள் டாக்டர்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறேன். மெசேஜ் அனுப்புனா அவர் சொல்கிறாரு, என்னுடைய பாஸ்போர்ட்டு அந்த லக்கேஜில் தான் இருக்குன்றார். என்னுடைய பாஸ்போர்ட் லக்கேஜில் இருக்கு. இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன்றார். எப்படி பாருங்க, ஏர்போர்ட்டில் தான் இருக்கிறேன், பாஸ்போர்ட் லக்கேஜில் இருக்கணும். நான் உடனே போக வேண்டிய ரூட்லேருந்து திரும்பிட்டேன். சரி, அடுத்தது நம்மளை லக்கேஜ் எடுத்துகிட்டு வர சொல்லுவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன செய்யணும்னு கேட்டேன். என்ன செய்யணும் நான் எதிர்பார்த்தேன், சரி லக்கேஜ் எடுத்துகிட்டு சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். அவர் சொன்னார், நீங்கள் ஜஸ்ட் ப்ரே பண்ணுங்க அப்படின்னாரு. ஜஸ்ட் ப்ரே பண்ணுங்களா? எப்படி நீங்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் எப்படி? அப்போ தான் அந்த அகமதாபாத் அந்த ஃப்ளைட்லாம் இதாக இருக்குது அந்த சூழ்நிலை. இவர் வந்து ஹைதராபாத் மட்டும் போகல, ஹைதராபாத் போயிட்டு அங்கேருந்து பெங்களூர் போகணும், பெங்களூர் போயிட்டு தான் சென்னை வரணும். பாஸ்போர்ட் இல்லாமல் இவரை உள்ளே விட மாட்டாங்க, செக்இன் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் ப்ரே பண்ணுங்க, நான் ஆவியானவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன் என்ன பண்ணணுன்னு அப்படின்னாரு. ப்ராக்டிக்கல் ஃபெய்த்து பாருங்கள். இது வந்து சும்மா பேச்சு கிடையாது, ப்ராக்டிக்கல் ஃபெய்த். இது நான் என்ன பண்ணணும் அப்படின்றாரு, ஆவியானவர்கிட்ட கேட்டுட்ருக்கிறேன்றாரு. உடனே நான் ஜெபம் பண்ணுறேன். சரி ரைட், அடுத்து இவர் என்ன சொல்லுவார்னு தெரியலையே. எனக்கு இது ஒரு பெரிய லெசன் மாதிரி இருக்குது. ப்ராக்டிக்கலாக அந்த ஃபெய்த்தை எப்படி அப்ளை பண்ணுறான்றது ஒரு லெசன் மாதிரி இருக்குது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutes இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிக்சர் போடுறாரு. ஃப்ளைட்டில் உள்ள செக்இன் ஆகி மேலே உட்காந்துருக்காரு, ஃப்ளைட்டுக்கு போயிட்டார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் உட்காந்துட்டு ஆவியானவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஆக்சுவலி ஒரு ஒரு க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த க்யூவில் போகாத, அந்த க்யூவில் அடுத்த க்யூவில் போ, அங்கே ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க உன்னை செக்இன் பண்ணி அனுப்பிடுவாங்க அப்படின்றாரு. ஹலோ, இவர் உடனே போகிறாராம், அந்த க்யூவில் போகிறாரு. போன உடனே அவங்க டிக்கெட்லாம் காமிக்கிறாரு. உடனே செக்இன் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆவியானவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாரு, அப்படியே அனுப்பிட்டாங்க. மேலே போய் உட்காந்துட்டு அவர் போடுறாரு. சரி, இங்கே ஃப்ளூக்கில் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஹைதராபாத் போகிறதுக்கு ஹைதராபாத் மீட்டிங் முடிச்சுட்டு அவர் எங்கே வரணும்? பெங்களூர் வரணும். பெங்களூர் வரணும்னா மறுபடியும் ஆவியானவர் தான் உதவி செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாவா இல்லையா? சும்மா ஒரு தடவை ஃப்ளூக்கில் நடந்த மாதிரி இருக்குது இல்லை. கர்த்தர் மறுபடி உங்களை கர்த்தர் கிரியை செய்வார் உங்களுக்காக. ஆமென். அங்கே சரி, அடுத்தது எனக்கு ரொம்ப ஆர்வமாக போச்சு. அடுத்தது என்ன நடந்துச்சு எப்படி அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, நான் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நின்று ஒருத்தர் கை காட்டுவார். ஃபஸ்ட் ஆளாக நீ ஓடி போயிரு அப்படின்னாரு ஆவியானவர். ஃபஸ்ட் ஆளாக ஓடி போயிரு சொல்லியிருக்கிறாரு. இவர் உடனே யாருக்கோ கை காட்டுறாருலாம் எனக்கு தெரியாது. அவர் அப்படி நின்றுட்டே இருக்கிறாரு. அங்கேருந்து ஒரு கை காட்டின உடனே இவர் ஓடி போகிறாரு. ஓடி போன உடனே செகண்ட் மணி மேலே அனுப்பிடுறாங்க பெங்களூர். கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இது எப்படி சாத்தியம்? ஏங்க, நம்மன்னா பதறி போயிடுவோம், அவ்வளோதான். ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோம் அல்லது ஏதாவது ஒன்று பண்ணுவோம். மீட்டிங்கை மிஸ் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பகலில் போய் ஈவினிங் மீட்டிங்கு மிஸ் பண்ணவே முடியாது. அப்புறம் பெங்களூர்லேருந்து எப்படி வந்தாருன்னு கேட்குறீங்களா? அப்போ ஜான் போயிட்டாப்புல, காரில் வந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை. சொல்லுங்கள், நீங்கள் பயப்பட தேவையில்லை.
இதை மிஸ் பண்ணிட்டோமே, அதை மிஸ் பண்ணிட்டோமே. நம்முடைய 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 அறிவீனம் தான், நம்முடைய பலவீனம் தான். சில சமயங்கள் நம்முடைய அறிவீனத்தின் மேலையும் பலவீனத்தின் மேலையும் விசுவாசம் வேலை செய்ய வேண்டும், ஆவியானவர் வேலை செய்ய வேண்டும். வசனம் சொல்லுது, உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? நான் சொல்றேன், நீங்கள் விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையில சில காரியங்கள் பலிக்கும். நீங்க முடங்கி இருக்க கூடாது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் என்பது நம்மை முற்றிலும் விடுதலை ஆக்கி இருக்கிறது. நாம இப்ப எங்கேயுமே தேங்கி இல்லை, நாம எங்கேயுமே முடங்கி இல்லை. ஒருவேளை நீங்க முடங்கி இருக்கிறீங்கன்னா உங்களுடைய மனப்பான்மையினால வேணா நீங்க முடங்கி இருக்கலாமே ஒழிய கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ ஃபர்ஸ்ட் பாவத்திலிருந்து விடுதலை. 7 காரியத்தை விலாவரியா பார்க்க போறோம். பாவத்திலிருந்து விடுதலை சொல்லுங்க. பாவத்திலிருந்து விடுதலை, அதனுடைய தண்டனையிலிருந்து விடுதலை சொல்லுங்க. அதனுடைய தண்டனையிலிருந்து விடுதலை சொல்லுங்க. நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், அதனுடைய தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் ஏசாயா 53 வாசிங்க. ஏசாயா 53 3-5. நிறைய வசனங்களை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53 3-5. ஓ லார்ட் ஜீசஸ். பாவத்திலிருந்து விடுதலை, அதனுடைய தண்டனையிலிருந்து விடுதலை. பாவம்னாலே பின்னாலேயே தண்டனையும் வருது. பாவத்திலிருந்து விடுதலை, தண்டனையிலிருந்து விடுதலை. ஆண்டவர் விடுதலையாக்கி விட்டிருக்கிறார். பாவத்திலிருந்தும் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கி விட்டிருக்கிறார். வாசிங்க. ஏசாயா 53 3-5 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. எடுத்துட்டீங்களா? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். 4ஆம் வசனத்தில் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இது பாருங்க, இது பாவம், வியாதி, சாபம் எல்லாத்தையுமே முழுசா அடக்கி இருக்குது. ஒன்று, பாவத்திலிருந்தும் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இப்போ நமக்கு அவைகளின் மேல ஒரு தெய்வீக அதிகாரம் உண்டாயிருக்கிறது. எதன் மேல? பாவத்தின் மேல ஒரு தெய்வீக அதிகாரம் சொல்லுங்க. தெய்வீக அதிகாரம் உண்டாயிருக்குது சொல்லுங்க. தெய்வீக அதிகாரம் உண்டாயிருக்குது. இப்போ நம்முடைய வாழ்க்கை யாருடைய கண்ட்ரோல் இல்லை. இப்போ பாவம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது, இப்போ தண்டனைகள் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. இப்போ நம்முடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சுயாதீனமா இருக்குது சொல்லுங்க. சுயாதீனமா இருக்குது சொல்லுங்க. உறுதியான தீர்மானத்தின் அடிப்படையில் இருக்குது. இப்போ நானே சில தீர்மானங்களை எடுத்து செயல்படக்கூடியவனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இப்போ எனக்கு மேல எந்த அதிகாரமும் இல்லை சொல்லுங்க. எந்த அதிகாரமும் இல்லை. பாவம் என்ன ஆளுகை செய்ய முடியாது, பிசாசு என்ன ஆளுகை செய்ய முடியாது, வியாதி என்ன ஆளுகை செய்ய முடியாது, எதுவுமே என் மேல இல்லை. அப்படின்னா அர்த்தம், எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நான் இல்லை சொல்லுங்க. எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நான் இல்லை. நிறைய அறிவீனமானவங்க தான் அப்படி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? ஏதோ உன்னை நான் நடத்தி கொண்டு போகுது, ஏதோ எனக்கு தள்ளிட்டு போகுது அப்படின்லாம் பேசுறது அறிவீனம். இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்னா சுயாதீனமானவனா இருக்கிறேன் சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? சுயாதீனமானவர்களா இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறது. இப்ப எல்லாமே எதனுடைய வல்லமையில் இருக்குன்னா உங்கள் தீர்மானத்தின் வல்லமையில் இருக்கிறது சொல்லுங்க. தீர்மானத்தின் வல்லமையில் இருக்கிறது. தலையில கை சொல்லுங்க. நான் எடுக்கிற தீர்மானம் அதன் வல்லமையிலே என்னுடைய வாழ்க்கை இயங்குகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இப்ப யாருமே வேற யாராலும் வேற எதுவாலும் நடத்தப்படக்கூடியவர்களாக இல்லை. நம்ம யாருமே நம்மளை நடத்த முடியாது, வேற எதுவும் நம்மளை நடத்த முடியாது. இப்பொழுது நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மேல இப்பொழுது பாவம் இல்லை, தண்டனை இல்லை. நாம் இப்பொழுது ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம். இப்போ நம்ம யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாரும் நம்மளை கட்டி நம்மளை ஆளுகை செய்து நடத்த முடியாது. அதான் போன வாரத்தில் சொன்னேன். நமக்கு இவ்வளவு நாள் ஸ்டிக் உதவியா இருந்தது, இப்பொழுது நாம் ஸ்டிக்கினுடைய உதவியில் இல்லை. இப்போ நிமித்தப்பட்டிருக்கிறோம். நாம் நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இருக்கிறீங்களா இல்லையா? அப்போ இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒன்னே ஒன்று, இந்த தெய்வீக அதிகாரம் அப்படின்னா என்ன? பாவத்தின் மேல தெய்வீக அதிகாரம் அப்படின்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா வெரி சிம்பிள். நல்லா கவனிங்க. பாவத்தின் மேல், அதன் தண்டனையின் மேல் நீதிமானுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? அதை மன்னிப்பது. எதை? பாவத்தை மன்னிப்பது சொல்லுங்க. மன்னிப்பது. இப்ப அதிகாரம் உண்டாயிருக்குன்னா என்ன அர்த்தம்? நாம் அதை மன்னிக்க வேண்டும் சொல்லுங்க. பாவத்தை மன்னிக்க வேண்டும். ஏன் சொன்னாரு? மனுஷகுமாரன் தண்டிக்க வரவில்லை. மனுஷகுமாரன் எதுக்கு வந்திருக்கிறாரு?
மன்னிக்க வந்திருக்கிறார். சொல்லுங்க, மன்னிக்க வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. பாவத்தின் மேலும் அதன் தண்டனையின் மேலும் இருக்கிற நமக்கு இருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? நாம் அதை மன்னிப்பது. சொல்லுங்க, நான் அதை மன்னிப்பது. இப்ப பாருங்க, பெரிய சவால் எதுல இருக்கு தெரியுமா? தண்டிப்பது ரொம்ப எளிது, மன்னிப்பது ரொம்ப கடினம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தண்டிப்பது ரொம்ப எளிது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இருக்கிற அதிகாரத்தில் நான் தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இயேசு இந்த உலகத்திலே அவர் நீதிமானாய் பரிசுத்தமானாய் தேவனுடைய குமாரனாய் வந்து தண்டிக்க வரவில்லை, மன்னிக்க வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ நமக்கு நீதிமானாக கர்த்தர் நம்முடைய குமாரன் மூலமாக நம்மை விடுதலையாக்கிட்டு நம்மை தண்டிப்பதற்கு அதிகாரம் வழங்கவில்லை, நாம் மன்னிப்பதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, என் கை மன்னிக்கிற கை. சொல்லுங்க, என் உள்ள மன்னிக்கிற உள்ளம். சத்தமா சொல்லுங்க, என் உள்ள மன்னிக்கிற உள்ளம். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுகிறார். உனக்கு சில காரியங்கள் நடக்கும்படியாக கர்த்தர் உன்னை மன்னிக்க சொல்லுகிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. சில காரியங்களை மன்னிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 4 பாயிண்ட். இதுல என்னென்ன பாயிண்ட் தெரியுமா? 1, எதெல்லாம் மன்னிக்கணும் சார்? 1, முதலாவது, உங்கள் பாவம் செய்த உங்கள் அவயவங்களை முதலாவது மன்னியுங்கள். ஓ லார்ட், ஃபர்ஸ்ட் உங்கள் அவயவங்களை மன்னியுங்கள். தவறு செய்ய தூண்டப்பட்ட, தவறு செய்த உங்கள் சரீர அவயவங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பொய் சொன்ன வாயை மன்னிக்க வேண்டும், திருடின கையை மன்னிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் தெரியுமா? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன? மன்னிக்கிற அதிகாரம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவர்கள் மன்னித்தால் ஒழிய அவங்க அதை மறக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க மன்னித்தால் தான் மறக்க முடியும். இன்னைக்கு நீங்க மன்னிக்கலன்னா மறக்க முடியாது. சில அவயவங்களை மன்னியுங்கள், அந்த தவறுகளை மறந்து விடுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நிறைய பேர் அதுக்கு முயற்சி எடுக்காம பாவம் செய்த அவயவத்தை தண்டிக்க முயற்சி எடுக்கிறாங்க. அதுதான் இயேசு சொன்னதை பிடிச்சிக்கிட்டாங்க. என்னது? உன் கண் இடல் உண்டாக்கினால் கண்ணை பிடுங்கி போடு, கையை இடல் உண்டாக்கினா அதை வெட்டி போடு. அப்ப எல்லாருமே இங்க குருடர்களாகவும் முடவர்களாக தான் சர்ச்சில் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் அதுக்காக சொல்ல. நல்லா கவனிங்க. ஏன் அப்படி சொல்லலைன்னா, இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தது எதற்காக? பாடுபட்டது எதற்காக? நாமும் கையை வெட்டிக்கிட்டு அவரும் அங்கே பாடுபடணும்னா எதுக்கு? தேவையே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்களை தாங்கள் செய்கிறது இன்னதென்று. அவர் எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களையும் நமக்கு வர வேண்டிய தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு என்னத்தை வழங்கி இருக்கிறார்? மன்னிப்பை வழங்கி இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்களும் 7-70 தடவை மன்னிக்க வேண்டும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அதிகாரம் மன்னிக்கிற அதிகாரம். மனுஷகுமாரன் தண்டிக்க வரவில்லை, மன்னிக்க வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை மன்னிக்க வேண்டும். சொல்லுங்க, தலைவர் கை சொல்லுங்க, நான் என்றை மன்னிக்கிறேன். ஹலோ, இயேசு உங்களை மன்னிச்சது பெரிய விஷயம் இல்லை, அவர் மன்னிச்சிட்டார்ன்றது எழுதப்பட்டாயிற்று, நடந்து விட்டது. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை, இயேசு அவர்களை மன்னிக்காததல்ல, அவர் மன்னித்து விட்டார். இவர்கள் தங்களை மன்னிக்காதது. நீங்கள் உங்களை மன்னிக்க வேண்டும். நிறைய தடவை சொல்றீங்க, என்ன சொல்றீங்க தெரியுமா? நான் செய்த தவறு, நான் செஞ்ச தப்புல தான், நான் செஞ்ச தப்பு தான். மறுபடியும் உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நீ குற்றம் செய்தாய் என்பது உண்மையா இருக்கட்டும், ஆனால் நீ உன்னை மன்னித்து விடு. நீ உன்னை மன்னித்து விடு. நீங்க உங்களை மன்னிக்காத வரையிலும் உங்களுக்கான வழிகள் ஓப்பன் ஆகாது. நீங்கள் உங்களை மன்னிக்காத வரையிலும் நீங்கள் ஒரு நீதிமானாய் பரிசுத்தமானாய் தேவனுடைய பிள்ளையாய் நிமிர்ந்து ஜீவிக்க முடியாது. உங்க தலையை கை சொல்லுங்க, நான் என்னை மன்னிக்கிறேன். உங்களுக்கு தெரிந்து கொள்வதில் பிரச்சனை இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் சில சமயங்களில் பிரச்சனையா இருக்கலாம். சில சமயங்கள் அதனால தான் நான் இந்த ரூட்ல போக வேண்டியது ஆயிடுச்சு பிரதர், நான் என் லைஃப்ல நான் இந்த தீர்மானத்தை, இந்த முடிவை நான் எடுத்திருக்கவே கூடாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் உங்களோடு பேசுகிறார். உன்னை நீ மன்னித்து விடு. உன்னை நீ மன்னித்து விடு. உன்னை நீ மன்னிக்க வேண்டும். நீ உன்னை மன்னிக்கும் போது ஒரு தெய்வீக அதிகாரத்தை உண்மையால நீ செலுத்த ஆரம்பிக்கிறாய். ஒரு அபிஷேகம் அப்பதான் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். ஒரு பெரிய மன்னிப்பு அப்பதான் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். ஒரு நீதிமானுக்குரிய உணர்வு அப்பதான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சொல்லுங்க, நான் என்னை மன்னிக்கிறேன். நான் சில காரியங்களை பார்த்திருக்க கூடாது, சில காரியங்களை கேட்டிருக்க கூடாது, சில காரியங்களை பேசியிருக்க கூடாது, சில காரியங்களை நான் செய்திருக்க கூடாது. நான் என் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் மன்னிக்கிறேன். 2 நிமிஷம் கண்களை மூடி எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் என்னை மன்னிக்கிறேன், நான் என்னை மன்னிக்கிறேன், நான் என்னை மன்னிக்கிறேன்.
ஓ ரிபா லாமா ரபோ ஷேகாபா லாபா ராபா. எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என்னை மன்னிக்கிறேன். என் தீர்மானங்கள் ஒருவேளை தவறாக இருந்திருக்கலாம், நான் என்னுடைய முடிவுகள் தவறாக இருந்திருக்கலாம், என்னுடைய ஆண்டவரை பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நான் செய்த ஒரு உடன்படிக்கைகள் ஆண்டவரை தவறாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறீர். கிறிஸ்து என்னை மன்னித்து விட்டீர். இப்பொழுது நான் என்னை மன்னிக்கிறேன். என் சரீர அவயவங்களை மன்னிக்கிறேன். என்னுடைய தீர்மானங்களை மன்னிக்கிறேன். என்னுடைய மனதை மன்னிக்கிறேன். என்னுடைய எல்லா மோசமான முயற்சிகளையும் உடன்படிக்கைகளையும் நான் இப்பொழுது மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த ஐடியா தெரியல, இந்த யோசனை தெரியல. பாவத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பாவத்தை ஜெயிப்பதற்கு ஒரே வழி நீங்கள் உங்கள் சரீர அவயவங்களை மன்னிப்பது. மன்னிச்சிட்டீங்கன்னா எல்லாம் தோல்வியும் பாவம் சந்தித்து விடும். நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளை மன்னியுங்கள். உங்கள் பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் தவறாக இருக்கும் என்றால் மன்னியுங்கள். உங்கள் புருஷனை மன்னியுங்கள். உங்கள் கணவரை மன்னியுங்கள். உங்கள் மனைவியை மன்னியுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. மன்னிப்பு தான் மிகப்பெரிய தண்டனை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவம் செய்த அவயவங்களை மன்னிக்கும் போது நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? பாவத்தை தண்டிக்கிறோம். பாவத்தை எப்படி தண்டிப்பது? பாவத்தை ஏன் தண்டிக்கணும்? ஏன் தெரியுமா? பாவம் என்பது என்னது? பாவம் சரீரத்தை அழிப்பதற்காக வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப சரீரத்தை அழிக்கிறதுக்காக தான் பாவம் வந்திருக்குது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்கிற சரீரம் அழிவுக்கு நேராக போகும் இல்லையா? அப்போ நாம் அதை தடுக்கணும்னு சொன்னா, பாவம் செய்த அவயவங்களை நாம் மன்னிக்கும் போது நாம் பாவத்தை தண்டித்து விடுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால தான் நான் சொல்றேன், இப்போது பாவத்திற்கு நாம் வழங்குகிற மிகச்சரியான தண்டனை அவைகளுக்கு உட்பட்டிருக்கிற நம்முடைய அவயவங்களை மன்னிப்பது. நாம மன்னிக்கும் போது பாவத்தை தண்டிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓ ஜீசஸ். இரண்டாவது, ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு நாம் இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். பாவத்தில் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரே அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். பாவியை மன்னிப்பதன் மூலமாக ஒரு பாவியை மன்னிக்கணும். நம்முடைய சரீர அவயவங்களை மன்னிக்கணும். இரண்டாவது, ஒரு பாவியை மன்னிக்க வேண்டும். என்ன ஒரு பாவியை மன்னிக்க வேண்டும்? உங்களுக்கு யார் துரோகம் செய்திருக்கிறார்களோ, தவறு இழைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பை வழங்க வேண்டும். ஏன்? எப்படி மன்னிப்பை வழங்குறது? நான் சொல்றேன், கிறிஸ்து நமக்காகவும் அடிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களுக்காகவும் அடிக்கப்பட்டிருக்கிறார், முழு உலகத்தாருக்காகவும் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். இப்போ நாம எப்படி மன்னிப்பை வழங்க முடியும் அவங்களுக்கு? நான் சொல்றேன், நமக்கு தவறு இழைத்தவர்களுக்காகவும் இயேசு மன்னிப்பை வழங்கி இருக்கிறார் என்கிற வெளிச்சத்தில் நாம் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்க வேண்டும். நான் சொல்றேன், நீங்க மன்னித்து விடுங்க. ஏங்க, நான் மன்னிச்சுட்டா நடந்துருமா? நான் சொல்றேன், நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா தண்டனையை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய லாபங்களை கர்த்தர் தருவார். உங்களுக்கு வர வேண்டிய பலன்களை கர்த்தர் தருவார். சொல்லுங்க. அது கடினம் தான், அது கஷ்டம் தான். தண்டிக்கிறது தான் எளிது, மன்னிப்பது ரொம்ப கடினம் தான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன். சில சமயங்கள் நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் சிலருடைய தவறுகளாக இருக்கும். சிலர் தீங்கு இழைத்தவர்களாக இருப்பாங்க. நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க, அந்த உதவிக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இல்லாமல் அவங்க நமக்கே துரோகம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஹலோ, உங்களை சுற்றி இதனால தான் பிரதர் நான் இப்படி ஆனேன், இதனால தான் இப்படி ஆனேன். நேற்றுக்கு ஒரு ஃபேமிலியோட பேசிக்கிட்டு இருந்தேன். குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு, வாலிப பிள்ளை டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு பாஸ்டர் தனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு குடும்பத்தை இணைச்சி விட்டார். இப்படியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. என்னால் மன்னிக்கவே முடியல. இந்த செய்தி நான் அவங்களோட சொன்னேன். நீங்கள் மன்னித்து விடுங்கள், கர்த்தர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பொறுப்பு எடுத்துக்கொள்வாரா? கர்த்தரை நம்புறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்களும் நான் எவ்வளவு தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பை வழங்கி இருக்கிறார். முழு உலகத்தாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்களை மன்னியுங்கள், உங்களுக்கு தவறு இழைத்தவர்களை மன்னியுங்கள். நல்லா கவனிங்க. ஒருவன் எனக்கு விரோதமாய் தவறு செய்ததுனால நான் அவனை மன்னிக்கிறது இல்லை. கிறிஸ்துவுக்குள் என்னுடைய முழு உலகத்தாருடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டதுனாலே நான் மன்னிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னை மன்னித்ததுனாலே நான் மன்னிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலையில் கை சொல்லுங்க, நானே மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நானே மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அதை செலுத்தாம இருக்கிறாங்களே, அவங்கள மன்னியுங்கள். கர்த்தர் அந்த பணத்தை அவர் கொடுக்க உதவி செய்வார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென்.
சில சமயங்கள் நம்முடைய மாம்சம் எழும்பும், தண்டிக்கணும்னு தோண்டும், எங்கேயாவது போய் சொல்லிடலாம்னு தோணும், யாரையாவது வச்சு அவங்கள இது பண்ணலாம்னு தோணும். கர்த்தர் சொல்றாரு, அவங்கள மன்னி மன்னி மன்னி. அவருடைய கஷ்டத்தில் அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தீங்கு இழைத்தவர்களை நான் மன்னிக்கிறேன், எனக்கு தவறு செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன், எனக்கு துரோகம் பண்ணினவர்களை நான் மன்னிக்கிறேன். சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். நீங்க மன்னிக்கும் போதுதான் மறக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்க மன்னிக்காத வரையிலும் நீங்கள் மறக்க முடியாது. சில சமயங்களில் நீங்கள் மன்னிக்காத வரையிலும் மறக்காத வரையிலும் உங்களுடைய வாழ்க்கை பின்னோக்கி இழுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். பிசாசு உங்களை பின்னுக்கு இழுத்துக்கிட்டே போவான். நான் சொல்றேன், நீங்க முன்னேறுவதற்கு தடை நீங்கள் மன்னிக்காமல் இருப்பது, நீங்கள் முன்னேறுவதற்கு தடை நீங்கள் மறக்காமல் இருப்பது. நீங்கள் முன்னேற வேண்டுமா, செழிக்க வேண்டுமா, நீங்கள் உயர வேண்டுமா, உங்களுக்கு தீங்கு இழைத்தவர்களை மன்னித்து மறந்து விடுங்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், என் சரீர அவயவங்களை மன்னிக்கிறேன். நீர் எனக்கு அதிகாரம் வழங்கி இருக்கிறீர், தண்டிப்பதற்கல்ல மன்னிப்பதற்கு அதிகாரம் வழங்கி இருக்கிறீர். பெரிய வல்லமை எதுல இருக்குது? தண்டிப்பதில் இல்ல, பெரிய வல்லமை மன்னிப்பதில் இருக்கிறது. ஷீபா லாதா ராபோ காபோ ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? தண்டிப்பதில் இல்ல வல்லமை, மன்னிப்பதில் தான் வல்லமை இருக்கிறது. மூன்றாவது, நாம் எப்போது நமக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னிக்க முடியும் என்றால், பாவம் செய்கிற ஒருவனை கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக காண வேண்டும். யாரை காணணும்? நீதிமானாக காண. எப்படி காணணும்? நீதிமானாக. சொல்லுங்க, நீதிமானாக. சொல்லுங்க, நீதிமானாக காண வேண்டும். ஒரு தவறு தீங்கு இழைத்தவர்களை நீதிமானாக பாருங்கள். நீதிமான் நீதிமான் தேவனுடைய பிள்ளையாக பாருங்கள். அப்பதான் மன்னிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்து அவர்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். கிறிஸ்து நிமித்தம் முழு உலக தன்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டாயிற்று என்கிற இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு நாம் எப்படி பார்க்கிறோம்னா, அவனை தண்டிக்க முயற்சி எடுக்காம மன்னிப்பதற்கே மனுஷகுமாரன் எனக்கு அதிகாரம் வழங்கி இருக்கிறார் சொல்லி கிறிஸ்துவுக்குள் அவனை நீதிமானாக பார்க்கிறேன். சொல்லுங்க, நீதிமானாக பார்க்கிறேன். சொல்லுங்க, நீதிமானாக பார்க்கிறேன். உங்களுக்கு தீங்கிழைத்தவர்கள் நீதிமான்கள், கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து அவர்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர்களை மன்னியுங்கள், நீதிமானாக பாருங்கள். சொல்லுங்க, நீதிமான் நீதிமான் நீதிமான். தேவனுடைய பிள்ளை. மனசு ஒத்துக்காது, மாம்சம் ஒத்துக்காது, சொல்லும் இல்ல இல்ல இல்ல, அவங்க எனக்கு செய்த தவறு துரோகம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? கர்த்தர் சொல்றார், மன்னி மன்னி மன்னி. அவன் நீதிமான் நீதிமான் நீதிமான். சொல்லுங்க, நீதிமான். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்முடைய சரீர அவயவங்களை மன்னிக்கணும். ரெண்டாவது, தீங்கிழைத்தவர்களை மன்னிப்பதற்கு நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால அவங்களையும் மன்னிக்கணும். மூணாவது, அவங்கள நீதிமானா பார்க்கறதுனால நம்ம மன்னிக்க முடியும். நாலாவது, மன்னிப்பு என்பது இப்போ நமக்கு கிடைக்கிறது இல்லை, நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால கிடைக்கிறது இல்லை. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மளை மன்னிச்சிட்டாரு. அதனால நாம் இப்பொழுது கேட்கிற மன்னிப்புக்கு எந்த நிபந்தனையுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதை கொடுத்து மன்னிப்பை வாங்க முடியாது. கர்த்தர் நமக்கு முன்னால வச்சிருக்கிற அந்த மன்னிப்பு உலக தோற்றத்துக்கு முன்னமே கொடுக்கப்பட்டது. இப்ப நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால கிடைக்கிறது இல்ல, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே அந்த மன்னிப்பை வழங்கினதுனால நாம் இப்பொழுது எந்த நிபந்தனையும் இல்லாம மன்னிக்கும் போது ரட்சிப்பின் நோக்கம் பூரணமடைய ஆரம்பிக்குது. நாமும் அவண்ணமாகவே மன்னிக்கப்பட்டதுனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நாம் வெளியரங்கமாக நாம் காண்பிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலக தோற்றத்துக்கு முன்னே மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னமே நாம் செய்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையில் உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் தண்டனைகளையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய குற்றங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, நம்முடைய குற்றங்களையே அவர் ஏற்றுக்கொண்டான்னு சொல்லும் பொழுது நமக்கு தீங்கிழைத்தவருடைய குற்றங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் சொல்றேன், மன்னிப்பு தான் ஒரு பெரிய வல்லமையான ஆயுதம். பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டுமா? பாவத்தை தண்டிக்க வேண்டுமா? பாவம் நம்மளை தண்டிக்கிறது இல்லை, பாவத்தை நீங்க தண்டிக்கணுமா? ஒரே வழி, நீங்கள் அதை மன்னிப்பது. நீங்க நினைக்கலாம், இல்லைங்க நான் நல்லவனா வாழ்றதுதான் பிரச்சனையே, நான் நல்லவனா இருக்கிறேன், நீதிமானா இருக்கிறேன், யோக்கியமா இருக்கிறேன், என்னதான் ஏமாத்துறாங்க. கர்த்தர் சொல்ல, மன்னிச்சு விடு, மன்னித்து விடு. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, மன்னிக்கிறவர்களாக. கிறிஸ்துவ பரலோகம் பார்க்காம இருந்துச்சு. எவ்வளவு யதார்த்தமா வாழ்ந்தார், பரிசுத்தவானா வாழ்ந்தார், நீதிமானா வாழ்ந்தார், மன்னிக்கிறவரா வாழ்ந்தார். எல்லாரை ஏமாத்துறோம்னு நினைச்சாங்க, எல்லாருக்கும் துரோகம் பண்றோம்னு நினைச்சாங்க, எல்லாரும் அவரை நம்ம ஏமாத்திட்டு எல்லாம் பண்ணிட்டோம்னு நினைச்சாங்க. பரலோகம் அவருக்காக வேலை செய்து கொண்டிருந்தது. நீங்கள் மன்னிக்கும் போது பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும். நீங்கள் நீதிமானாய் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளையாய் வாழும் போது கைகளை தட்டி சொல்லுங்க, பரலோகம் எனக்காக வேலை செய்யும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து அந்த தண்டனையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார் இயேசு. இப்போ பாவத்தின் மேலையும் தண்டனையின் மேலே நமக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. என்ன அதிகாரம்? தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, மன்னிக்கிறதுக்கு அதிகாரம். எப்படி? 4 காரியம். 1, நம்முடைய சரீர அவயவங்களை நம்ம மன்னிக்கணும். 2வது, நமக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னிக்கணும். 3வது, தீங்கிழைத்தவர்களை மன்னிப்பதற்கு நாமும் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் அவங்கள மன்னிக்கணும். 3வது, அவர்கள் நீதிமான்களாக பார்க்கப்பட வேண்டும் நம்மால. 4வது, இந்த மன்னிப்பை நான் இன்னைக்கு பெறல, உலக தோற்றத்துக்கு முன்னமே பெற்றிருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னமே எல்லாரும் மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆகவே நான் மன்னிக்கிறேன். அப்படி மன்னிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத அறுவடையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படி ஆபிரகாமின் பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? தண்டிக்க மாட்டாங்க. ஆபிரகாமின் பிள்ளைகள் மன்னிப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாமின் குமாரனும் குமார்த்திகளுமா இருக்கிற நீங்கள் நானும் தண்டிப்பதற்காக அல்ல, நாம் மன்னிப்பதற்காக அப்படி இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போம், இருதயங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள். நீங்கள் ஜெயத்துக்கு பாத்திரவான்கள், வெற்றிக்கு பாத்திரவான்கள். கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். ரீபா ஷபா லபா ரபா லமா ரபோ. எல்லாரும் இருதயங்களை உயர்த்தி ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவரே, இதை என் வாழ்க்கையில் அப்ளை பண்றதுக்கு கிருபைகள் தாரும், இரக்கங்கள் தாரும். இதை நான் என் வாழ்க்கையில் அப்ளை பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, மன்னிப்பை வழங்க எனக்கு உதவி செய்யும். என் மாம்சம் ஒத்துக்கல, என் சரீரம் சில சமயங்களில் ஆண்டவரே தண்டிக்கத்தான் சொல்லுது, மன்னிப்பை வழங்க என் மனம் மறுக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, எனக்கு அந்த பலனை தாரும், எனக்கு அந்த பலனை தாரும். பல லட்சங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்களா? பல துரோகங்களை நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய முதுகுல குத்துனவர்கள் உங்க கண்ணு முன்னாலேயே தெரியுறாங்களா? எனக்கு தெரியும், நானும் என் தகப்பனாரும் ஒரு முறை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அதை அந்த தீங்கு இழைத்தவர்களை இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணால் பார்க்குறேன். ஆனால் ஒரு காரியம் கூட எங்களுக்கு பண்ணலை. என் தகப்பனாருடைய கால்கள் முற்றிலும் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு நொண்டி மாதிரி ஆயிட்டாரு. அவர் இன்னைக்கும் சொல்றாரு, நான் நல்லா இருந்தேன், நொண்டி ஆயிட்டேனேன்றாரு. ஆனால் நான் சொல்றேன், பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னைக்கும் என் கண்ணு முன்னால பார்க்குறேன், அந்த ஆள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு மாறுத்திரம் செய்யவே இல்லை. ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே நீர் எங்களுக்கு உயிரை தந்தீரே வாழ்வதற்கு, அதற்காக நன்றி ஆண்டவரேன்னு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். நான் சொல்றேன், ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல பலன் வந்து சேரும். நீங்கள் மன்னியுங்கள். ஹலோ, உங்களால் மட்டும்தான் அந்த மன்னிப்பை வழங்க முடியும். உலகத்தில் இருக்கிற யாராலையும் முடியாது. இயேசு மட்டும்தான் விசித்திரமாய் வினோதமாய் எல்லாரையும் மன்னிக்கிறார். சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது மன்னித்தார். பிரியமானவர்களே, உங்களால மட்டும்தான் முடியும். ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? என் பிரியமான மகனே, நீ மற்றவர்களை மன்னித்து விடு. ஏன்னா நான் மன்னித்தது போல நீ மன்னிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நீ மன்னிக்கலன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. நீ மன்னிக்கலன்னா அவங்க வாழ்க்கை உயர முடியாது. நீ மன்னிக்கலன்னா அவர்களுக்கு நான் வழங்கின அந்த மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்களை நீதிமானாய்ப்பார், பரிசுத்தமானாய்ப்பார், தேவனுடைய பிள்ளையாப்பார். அவர்களை மன்னித்து விடு. நீ மட்டும்தான் அதை செய்ய முடியும். நீங்கள் நானும் மன்னிக்கும் போது கர்த்தர் நம்ம மேல அந்த ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். நாம் மன்னிக்கும் போது ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ரூபா சந்தா ராபா லாபா ராபா லாபா ராபோ. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரே வழி மன்னிப்பது. ரேமா கபோ சந்தா ராபா உதியா ராபா லாபா ராபா. கர்த்தர் எங்கிட்ட எதிர்பார்க்கிறது, தண்டிக்க முயற்சி எடுக்காத, மன்னிக்க முயற்சி எடு. நாம் அப்படி மன்னிக்கும் போது ஆபிரகாமின் சந்ததிகளாய் மாறுகிறோம். ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்யும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மன்னிப்பை வழங்கும். கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தின் மூலமாய் பிற்போக்காய் இழுத்து கொண்டு போகிற எந்த தீமையான காரியங்களையும் ஆபிரகாமுடைய சந்ததி விடுதலையாக்கும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. உங்களோட கர்த்தர் பேசுறாரா? சிலருடைய முகங்களை கர்த்தர் காண்பிக்கிறாரா? சிலருக்கு நீங்கள் மன்னிப்பு வழங்கும்படிக்கு ஆவியான உங்களுடைய உள்ளத்தில் உணர்த்துகிறாரா? சில சமயங்களில் நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மன்னிக்கிறது இல்லை. நிறைய மனைவிமார்கள் தங்கள் புருஷனை மன்னிக்கிறது இல்லை. நிறைய புருஷர்கள் தங்களுடைய மனைவிகளை மன்னிக்கிறது இல்லை. நானே பார்த்துருக்கிறேன், நிறைய மனைவிமார்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அதனாலேயே ஊழியத்தில் இணைந்து செயல்பட முடியாமல் இருக்கிறாங்க. ஓ லார்ட், நிறைய பிள்ளைகள் மன்னிக்கப்படாதனால அந்த பிள்ளைகள் இன்னும் கெட்ட பழக்க வழக்கங்களில் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், தண்டிப்பதல்ல தீர்வு, மன்னிப்பதான் தீர்வு.
ஹல்லேலூயா சீகாபா லபோ. நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுமா, இல்ல அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா? கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், நீ மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நீ மன்னிச்சேனா உன்னுடைய பிசினஸ் வளரும். நீ மன்னிக்கும் போது உன்னுடைய கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும், பலிக்கும். நீ மன்னிக்கும் போது உன்னுடைய கைகளை நான் பலப்படுத்துவேன். நீ மன்னிக்கும் போது என்னை போல மாறுகிறாய். நீ மன்னிக்கும் போது என்னுடைய மெச்சூரிட்டி உனக்கு உண்டாகிறது. நீ மன்னிக்கும் போது தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறாய். நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்து செயல்படுகிறதை காண்பிக்கிறாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடினம் தான், ஆனா நான் சொல்றேன், உங்க உள்ளத்தை அதுக்கு நேராக நீங்கள் திருப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்கள். ரேபா ஷபா லபா ரபா லபா ரபு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருடைய இருதயங்களையும் உமக்கு நேராக திருப்புவீராக. தங்கள் சரீர அவயவங்களை மன்னிக்கட்டும், தங்களுக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னிக்கட்டும். பாவம் தண்டிக்கப்படட்டும். எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் பாவம் தண்டிக்கப்படட்டும். இயேசு சொன்னார், நான் தண்டிக்க வரல, மன்னிக்க வந்திருக்கிறேன். அவர் முழு உலகத்தை மன்னித்தார். நாம பெற்றுக்கொண்ட இந்த துரோகங்கள்லாம் கொஞ்சம், இயேசு அனுபவித்த துரோகங்கள் எவ்வளவு அதிகம். கூடவே இருந்தவர்கள்லாம் துரோகம் பண்ணினார்கள், பொய் சொன்னார்கள், ஏமாற்றினார்கள், கூடவே வரல. ஆனால் இயேசு எல்லாரையும் மன்னித்தார். பாவங்களை மன்னித்தார், சாபங்களை மன்னித்தார், எல்லாத்தையும் மன்னித்தார். பிசாசு இந்த உலகத்தில் மக்களை ஏமாற்றி வஞ்சித்த அத்தனை காரியங்களையும் மன்னித்தார். அதனால தான் மீட்டு கொண்டார். நீங்க மன்னிக்கும் போது மீட்டுக் கொள்வீர்கள். நீங்க 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 உங்க மனைவியை, புருஷனை மீட்டுக் கொள்ள வேண்டும். உங்க பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும். உங்க விசுவாசிகளை மீட்டுக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் சொல்கிறேன், நீங்க மன்னிக்க ஆரம்பிக்கும் போது அப்பொழுது மீட்டுக் கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். பிதாவே, நமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் நீர் உணர்த்துவீராக. நீர் எங்களை மன்னித்ததற்கு அடையாளமாக இந்த ரத்தத்திலே பானம் பண்ணுகிறோம், உங்களுடைய சரீரத்திலே புசிக்கிறோம். நீர் எங்களை மன்னித்தபடியால் நாங்கள் மனிதர்களாய் நிற்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கட்டும். பெரிய காரியங்களை செய்தோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொஞ்ச ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த திருவிருந்திற்கு, இந்த பரிசுத்தமான நம்முடைய ரத்தத்திற்கும் நம்முடைய சரீரத்திற்கும் கர்த்தாவே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் சொல்றேன், நீங்கள் மன்னிக்கும் போது நான் சொல்றேன், இந்த ரத்தமும் இந்த சரீரமும் வல்லமையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரீமா ஷபா லபா ரபா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? 8வது மாதத்தில் கர்த்தர் அவருடைய பரிசுத்த ரத்தத்துக்கு முன்பாக, பரிசுத்த சரீரத்துக்கு முன்பாக நம்மளை கொண்டு வந்து சேர்த்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், எல்லாரும் துதிப்போம். ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ.